கேரளால கடந்த வாரம் நீதிபதி ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கையானது வெளியானது. இதனைத் தொடர்ந்து அந்த அறிக்கையில பல்வேறு பாலியல் தொல்லைகள் தொடர்பான திடுக்கிடும் தகவல்கள் இடம்பெற்றிருந்தது. இந்த அறிக்கை வெளியானதை அடுத்து பல்வேறு நடிகைகள் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் தொந்தரவு தொடர்பான புகார்களை வெளியில சொல்லிட்டு வராங்க. இது மலையாள திரையுலகம் மட்டுமில்லாம ஒட்டுமொத்த சினிமா துறையையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. புகார்களை தொடர்ந்து பல்வேறு முக்கிய நடிகர்களும் இயக்குநர்களும் தாங்கள் வகிக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகளையும் ராஜினாமா செஞ்சுட்டு வராங்க. ஆக மொத்தத்தில் கேரள திரையுலகில் எந்தெந்த நடிகைகள் யார் மீது புகார்களை சொல்லியிருக்காங்க, இதில் எத்தனை புகார்கள் வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு, கேரள திரையுலகில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் இயக்குநர்கள் யார் யாரெல்லாம் இதற்கு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் ஜனா, பாஸ்கர் ஒரு ராஸ்கல் போன்ற படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களால் அறியப்பட்ட ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட மலையாள படங்களில் நடித்திருக்கக்கூடிய சித்திக், அது மட்டும் இல்லாமல் இவர் மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கமான அம்மாவின் பொதுச் செயலராகவும் இருக்காரு. இவர் மீது நடிகை ரேவதி சம்பத் பாலியல் துஷ்பிரயோக புகார் ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில ரேவதி சம்பத் மேல சித்திக் பதிலுக்கு தன் மீது பாலியல் புகார் சொன்னதுக்காக காவல்துறையில வழக்கு ஒன்று பதிவு செஞ்சிருக்காரு. இந்த நேரத்தில் ரேவதி சம்பத் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சித்திக் மீது தான் சுமத்தின அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் தன்னிடம் ஆதாரம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது போன்ற புகார்களை தொடர்ந்து தற்பொழுது சித்திக் அம்மா சங்கத்தின் பொதுச் செயலாளர் பதவியில இருந்து ராஜினாமா செஞ்சிருக்காரு. அடுத்ததா மலையாள நடிகர்களான ஜெயசூர்யா, முகேஷ் மற்றும் மணியின் பிள்ளை ராஜு போன்ற பலர் மீது மீனு முனீர் அப்படின்றவங்க பாலியல் குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியா அடுக்கடுக்காக சொல்லியிருக்காங்க. முக்கியமாக 2008ஆம் ஆண்டு தன்னுடைய முதல் படமான டெய் இங்கிட்டு நோக்கியோ அப்படின்ற படம் கேரள தலைமைச் செயலகத்தில் நடந்ததாகவும், அப்போ நடிகர் ஜெயசூர்யா தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும், அது மட்டும் இல்லாம திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பங்களாவிற்கு தன்னை வர வற்புறுத்தியதாகவும் அவங்க தன்னுடைய புகார்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மலையாள நடிகர்கள் சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளரும் நடிகருமாக இருக்கக்கூடிய எடவேலு பாபு மீதும் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதா புகார சொல்லியிருக்காங்க. தான் மலையாள நடிகர்கள் சங்கத்தில் இணைய முயன்ற போது பாலியல் அத்துமீறலில் எடவேலு பாபு தன்னிடம் ஈடுபட்டதாகவும், அதற்கு மறுப்பு தெரிவிக்கவே தற்போது வரைக்கும் தன்னால அந்த நடிகர்கள் சங்கத்தில் இணைய முடியல அப்படின்ற புகாரை அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மலையாள திரைப்பட நடிகர்கள் சங்க இணை செயலாளரும் இயக்குனருமான பாபுராஜ் மீதும் அவங்க பாலியல் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதுக்கு பாபுராஜ் தரப்புல இருந்து இந்த குற்றச்சாட்டுக்கு சட்ட ரீதியாக தான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்ததாக வங்காள நடிகை ஸ்ரீலேகா மித்ரா அளித்த புகாரின் அடிப்படையில் புனேல வெளிவர முடியாத வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் மீது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மலையாள திரைப்பட உலகின் பிரபல இயக்குனராக இருக்கக்கூடிய ரஞ்சித் மீது புனேலேயே வெளிவர முடியாத அளவிற்கு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில சினிமா அகாடமியின் தலைவர் பொறுப்புல இருந்து அவர் ராஜினாமா செஞ்சிருக்காரு. இதே மாதிரி மலையாள நடிகரும் இயக்குனருமாக இருக்கக்கூடிய வி.கே. பிரகாஷ் மீது பெண் எழுத்தாளர் ஒருவர் புகார் அளிச்சிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க புகார் என்ன அப்படின்னா, கதை விவாதம் அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு என்ன வரவழைச்சாரு, அங்க வந்த உடனே என் மீது பாலியல் அத்துமீறல்களை அவர் கட்டவிழ்த்தாரு, தான் மறுப்பு தெரிவிக்கவே இங்க நடந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி தனக்கு பணம் தர முற்பட்டதாகவும், தான் மறுத்த நிலையில உதவியாளர் மூலமாகவே கொடுத்து அனுப்பியதாகவும் அவங்க டிஜிபி அலுவலகத்தில் நேரடியாக தந்த அந்த புகார்ல குறிப்பிட்டிருக்காங்க. அடுக்கடுக்காக இப்படி புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிற நேரத்தில் எவையெல்லாம் வழக்க பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கணும். குறிப்பாக அந்த வங்காள நடிகை ஸ்ரீலேகா மித்ரா இமெயில் மூலமாக அளித்த புகார்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதில் தான் புனேல வெளிவர முடியாத அளவிற்கு இயக்குனர் ரஞ்சித்துக்கு வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி வி.கே. பிரகாஷ் மீது பெண் எழுத்தாளர் அவர்கள் நேரடியாக அளித்த புகாரிலையும் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நடிகர்கள் இயக்குநர்களை குறிப்பிட்டு தன்னுடைய புகாரை தெரிவித்திருந்த மீனு முனீர் அவர்களும் சில பேர் மீது அதிகாரப்பூர்வமான புகாரை பதிவு செஞ்சிருக்காங்க. அதுவும் வழக்காக பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி பரபரப்பான புகார்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிற நேரத்தில் யாரெல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, யாரெல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது முக்கியமானது. மலையாள திரையுலகத்திலிருந்து இதுவரைக்கும் பிருத்திவிராஜ் மட்டுமே குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வகிக்கக்கூடிய பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணும் அப்படின்னு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இனி வரக்கூடிய நாட்களில் பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள், முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் மௌனம் கலைக்கணும். காவல்துறையும் கேரள அரசும் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதன் மூலமாகவே உண்மை என்ன அப்படின்றது வெளியே வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இங்கு நிலவுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.